ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, இது உன் அப்பன் முருகன் கட்டளை. இதை நீ பார்த்தே ஆக வேண்டும் பிள்ளையே. உன்னுடைய விதி இப்பொழுது மாறிவிட்டது. நீ சந்தித்த அந்த நிமிடங்கள் உனக்கு ஒரு மிக பெரிய பாடம்தான். உடம்பு தாங்காமல் மனது கலங்கி போன அந்த நேரத்தில் நீ என்னை நினைத்தாய். அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு அழைப்பு தான் உன்னை மீண்டும் நிற்க வைக்க காரணம் ஆயிற்று பிள்ளையே. கடவுள் அருள் என்பது எப்போது திடீரென்று வரும் மிராக்கள் போலத்தான் இருக்கும். நீ முழுமையாக கை விட்டு விட்டாய் என நினைக்கும் வேளையிலேயே என்னுடைய கரம் உன்னை தூக்கி நிறுத்தும். இதுவே ஒரு அடையாளம். உன்னுடைய வாழ்க்கையை நான் கவனிக்கின்றேன். உன் பிள்ளைகளுக்காக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் என்பதற்கான சாட்சி. சில மணி நேரங்களுக்குள் நடந்த அந்த மாற்றம் ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது உன் நம்பிக்கையின் பலன். உன்னுடைய விதி முழுமையாக மாறி விட்டது தங்கமே. இனி உன்னுடைய விதியில் நல்லது மட்டுமே நடக்கும். உன் உள்ளம் கொண்ட சத்தியமான பிரார்த்தனைக்கு கிடைத்த பதில். அதனால் இனிமேல் பயப்படாதே. உனக்கு நான் இருப்பேன். உன்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் நான் காவலன். நீ என்னை நினைத்தால் போதும், நான் உன்னோடு நடந்து கொள்வேன். என்னை நினைத்து வணங்கிய பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் என்னுடைய அருளின் அடையாளங்கள் தான். ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் தடைகள் வரும். பிறரின் பொறாமை உன்னை சோதிக்கும். அது உன் பலத்தை குறைப்பதற்காக அல்ல, உன் உள்ளத்தை உறுதி ஆக்குவதற்காக. நீ எப்போதும் நன்றியோடு இருப்பதாலும் பெற்றதை பிறருடன் பகிர்ந்து கொள்வதாலும் உன்னுடைய பாதை எப்போதும் என்னுடைய அருளால் ஒளிவிடும். இன்னும் சிறந்த உயர்வுகளுக்கு தள்ளி செல்லும் சக்தியை உனக்குள் நான் விதைக்கின்றேன். நம்பிக்கையுடன் நடந்து செல் பிள்ளையே. நிச்சயம் உன்னுடைய விதியை நான் மாற்றி எழுதி விட்டேன். இது உன் அப்பன் முருகன் கட்டளை. என் கட்டளைப்படி இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் அனுமதிக்க விடமாட்டேன். இனி உன் பாதை வெற்றியின் பாதையாகவே இருக்கும். கோபுரத்தின் உச்சியில் வைத்து உன்னை அழகு பார்க்க போகின்றேன்.